வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு என்னவென்றால், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காணப்படுகின்ற மெயில் மெர்ஜை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அட்ரஸ் லேபிள்ஸை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ உதாரணமாக, இப்போ உங்களிடம் 100 அல்லது 100க்கும் மேற்பட்ட அட்ரஸை கொண்ட ஒரு டேட்டாபேஸ் காணப்படுகின்றது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு அட்ரஸுக்குமான லேபிளை க்ரியேட் பண்ணுவதற்காகத்தான் நான் இப்பொழுது இந்த வேர்டில் காணப்படுகின்ற மெயில் மெர்ஜை பயன்படுத்தி அதனை நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா அட்ரஸுக்குமான லேபிள்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see the டெமோ. என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தரலாம். இப்பொழுது நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காணப்படுகின்ற மெயில் மெர்ஜினை பயன்படுத்தி அட்ரஸ் லேபிளை நாங்கள் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு நாங்கள் முதலில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணுதல் வேண்டும். ஓகே, blank டாக்குமெண்ட். ஓகே, மாற்றியது. இந்த மெயில் மெர்ஜ் என்பது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பல காலமாக காணப்படுகின்ற ஒரு ஃபீச்சர். ஓகே, ஆகவே நீங்கள் எந்த வெர்ஷனாக இருந்தாலும், அதாவது 2013, 16, 19 அல்லது ஆஃபீஸ் 365 வெர்ஷன் எல்லாவற்றுக்கும் இந்த முறை பொருத்தமானது. ஓகே, அப்போ நாங்கள் இப்பொழுது இந்த அட்ரஸ் லேபிளை நாங்கள் க்ரியேட் பண்ணுவதற்கு மெயில் மெர்ஜினை பயன்படுத்த போகின்றோம். ஆகவே நாங்கள் இங்கே காணப்படுகின்ற மெயிலிங் என்னும் இந்த டேப்பை கிளிக் பண்ணவும். ஓகே, அப்போ இப்பொழுது பாருங்கள், இந்த ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் என்னும் ஒரு பகுதி காணப்படுகின்றது. இதில் காணப்படுகின்ற இந்த ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் என்பது என்ற டாப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆப்ஷன் காணப்படுகின்றது. இந்த லேபிளை கிளிக் பண்ணதன் மூலமும் நீங்கள் அதனை செய்யலாம். அதற்கு பதிலாக நாங்கள் இந்த விசட்டை பயன்படுத்தி எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு முதலாவது கேட்கின்றது இந்த மெயில் மெர்ஜில் வாட் டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன். ஓகே, நாங்கள் நான் இதற்கு முதல் கூறிய மாதிரி லேபிள்ஸை நாங்கள் பயன்படுத்தி தான் எங்களுடைய அட்ரஸை பிரிண்ட் பண்ண போகின்றோம். அவங்க பாருங்கள், பிரிண்ட் அட்ரஸ் லேபிள்ஸ் ஃபார் அ குரூப் மெயிலிங். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட். இப்பொழுது நாங்கள் இந்த சேஞ்ச் டாக்குமெண்ட் லேஅவுட் என்னும் இந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ண இருக்கின்றோம். அதே நேரத்தில் இங்கே கிளிக் லேபிள் ஆப்ஷன் டு சூஸ் த லேபிள் சைஸ். அதாவது உங்களுடைய அட்ரஸை எந்த லேபிள் சைஸில் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகின்றீர்களோ அந்த லேபிளை நீங்கள் சூஸ் பண்ணுதல் வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த லேபிள் ஆப்ஷன்ஸ் என்னும் இந்த பகுதியை கிளிக் பண்ணுவோம். ஆகவே இங்கு சில ஆப்ஷன் காணப்படுகின்றது. பேஜ் பிரிண்டர் என்னுடைய நான் டிஃபால்ட் பிரிண்டரை தான் பாவிக்கின்றேன். ஓகே, மற்றது லேபிள் வெண்டர்ஸ் அப்போ அதாவது நீங்கள் உங்களுடைய பிரிண்டரில் அட்ரஸ் லேபிளை பிரிண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு வெண்டரில் இருந்து நீங்கள் அந்த பிரிண்ட் பேப்பரை வேண்டியிருப்பீங்க, அந்த லேபிள் பேப்பரை, ரைட்? அப்போ அதற்குரிய நீங்கள் வேண்டிய அந்த பேப்பருக்குரிய வெண்டர் இதில் இருந்தால் அதனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் இப்பொழுது மைக்ரோசாஃப்டினை சூஸ் பண்ணுகின்றேன். மற்றது லேபிள் ப்ராடக்ட் நம்பர். ஓகே, அப்போ இதில் நான் 30 per பேஜ் எனும் இந்த நம்பர் ப்ராடக்ட் நம்பரை சூஸ் பண்ணுகின்றேன். இப்போ நீங்கள் ஒரு 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 லேபிள் பேப்பரை வேண்டும் பொழுது அந்த வெண்டர் அந்த பேப்பருக்குரிய ப்ராடக்ட் நம்பரையும் தந்திருப்பார்கள். அப்போ அதனை நீங்கள் இதிலிருந்து சூஸ் பண்ணுதல் வேண்டும். ஓகே, அப்போ இதில் பார்க்கும் பொழுது இந்த லேபிள்ற சைஸ் இங்கே தரப்பட்டுக்கின்றது. அப்போ நாங்கள் இதனை ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணுவோம். அடுத்ததாக நாங்கள் இந்த ரெசிபியண்ட்டை சூஸ் பண்ணுதல் வேண்டும். ஆகவே நான் இதனை கிளிக் பண்ணுகின்றேன். ஓகே, அப்போ இப்பொழுது நான் என்னிடம் எக்ஸிஸ்டிங் ஒரு லிஸ்ட்டை தான் பயன்படுத்த போகின்றேன். ஓகே, அதுக்கு முதல் நான் பயன்படுத்த போகின்ற எக்ஸல் ஷீட்டினை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஓகே, அப்போ என்னிடம் கிட்டத்தட்ட 500 ரோஸை கொண்ட டேட்டா காணப்படுகின்றது. அப்போ அந்த டேட்டா ஷீட்டில் நான் நேம், அவருடைய ஒவ்வொருவர் அட்ரஸ் மற்றும் சிட்டி, ஸ்டேட் மற்றது சிப் கோட், ரைட்? இது நான் யூஎஸ் அட்ரஸை தான் இப்பொழுது பாவிக்க போகின்றேன். ஓகே, ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த குரூப் ஆஃப் அட்ரஸ் லேபிளை கிரியேட் பண்ணுவதற்கு இந்த எக்ஸல் ஷீட்டை தான் நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த வேர்டுக்கு சென்று இப்பொழுது நாங்கள் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஓகே, அப்போ நாங்கள் ப்ரௌஸ் பண்ணுவோம். நான் டெஸ்க்டாப்பில்
இந்த மெயில் மர்ஜ் என்னும் ஃபோல்டரில் அதனை போட்டு வைத்துக்கின்றேன். அதனை கிளிக் பண்ணுவோம். ஓகே. அப்போ வந்து உங்களோட எந்த ஷீட்லேருந்து நீங்கள், அதாவது சில வேளைகளில் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டை வைத்திருக்கும் பொழுது அதில் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 சொல்லி காணப்படலாம். இப்போ என்னுடைய எக்ஸல் ஷீட்டை பார்த்தோம் என்றால் என்னிடம் வந்து ஒரு ஷீட் தான் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வந்து அந்த வேர்டிலே வந்து அந்த ஷீட் 1 தான் சூஸ் பண்ணுகின்றோம். ஓகே. மற்றது இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் டேட்டா கண்டெய்ன்ஸ் காலம் ஹெடர்ஸ், அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து அந்த ரோ, அதாவது கொலம்ல ஹெடரை வந்து கொண்டதாக காணப்படும். ஓகே. இப்பொழுது நான் வந்து கிளிக் ஓகே. இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து சில ஆப்ஷன் வந்து காணப்படுகின்றது. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ குறிப்பிட்ட அட்ரஸ் தேவையில்லை. ஜோசஃபியன் டெரக்கி, ரைட், இவர் தேவையில்லை என்ற உங்களுடைய லிஸ்ட்டில் இதை நீங்கள் அன்செக் பண்ணிவிடலாம். ஓகே. நான் வந்து எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ண போகின்றேன். ஓகே. மற்றது இதில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து காணப்படுகின்றது. சோர்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், இந்த டூப்ளிகேட்டை கண்டு அதனை ரிமூவ் பண்ணலாம். ஓகே. மற்றது ரெசிபியன், ஒரு குறிப்பிட்ட ரெசிபியனை தேடி கண்டுபிடித்து அதற்கு மட்டும் நீங்கள் லேபிள் கிரியேட் பண்ணலாம். ஓகே. நான் வந்து இதனை கிளிக் ஓகே, ரைட். அடுத்ததாக நாங்கள் இப்போது நெக்ஸ்ட் அரேஞ்ச் லேபிள் என்றதை கிளிக் பண்ணுவோம். ஆகவே இப்போ இந்த அட்ரஸோட ஃபார்மெட்டை வந்து நாங்கள் எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் இந்த அட்ரஸ் பிளாக் என்பதை பயன்படுத்த போகிறேன். அதனை நான் கிளிக் பண்ணுகின்றேன். ஓகே. அப்போ வந்து பாருங்கள், இப்போ அதாவது இந்த வேர்டானது அதாவது பவர்ஃபுல்லானது. அது எங்களுடைய எக்ஸல் ஷீட்டுக்கு சென்று அந்த அட்ரஸை வந்து எவ்வாறு டிஸ்பிளே பண்ணலாம் என்பதை இங்கு காட்டுகின்றது. ஓகே. எனக்கு இது பிடித்து கொண்டது. இதில் நீங்கள் இப்போ அடுத்த லிஸ்ட் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஓகே. ஆகவே நான் வந்து இந்த ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுகின்றேன். ஓகே. கிளிக் ஓகே. அப்போ இந்த அட்ரஸ் பிளாக் வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்போ பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் ரெக்கார்ட் என்பது உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற அடுத்த ரோவுக்கு செல்லும். ஆனால் இந்த அட்ரஸ் பிளாக்கை வந்து அதே ஃபார்மெட்டுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வருதல் வேண்டும். ஓகே. அப்போ அதற்கு வந்து அவர்கள் இங்கே ஒரு பட்டன் ஒன்று தந்திருக்கின்றார்கள், அப்டேட் ஆல் லேபிள்ஸ். அப்போ கிளிக் அதனை. ஓகே. ஆகவே இப்போ இதில் வந்து முதலாவது அட்ரஸ் காணப்படும். அடுத்தது நெக்ஸ்ட் ரோ என்பது எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற அடுத்த ரோவுக்கு செல்லும். தென் அதற்கு அடுத்த ரோவுக்கு செல்லும். ஓகே. இதனை நீங்கள் ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே காணப்படுகிறது ப்ரீவியூ ரிசல்ட்ஸ். இங்கே பாருங்கள், சரியாக இங்கே வந்திருக்கின்றது. ஓகே. எனவே இந்த ப்ரீவியூ லேபிள் ரிசல்ட்ஸை வந்து நான் கேன்சல் பண்ணி போட்டு, ரைட், தென் நெக்ஸ்ட் ப்ரீவியூ யுவர் லேபிள்ஸ். ஓகே. அதாவது இந்த லேபிள்ஸ் வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி இங்கே காட்டுகின்றது. ஓகே. அடுத்ததாக நாங்கள் வந்து கம்ப்ளீட் த மெயில் மர்ஜ். ஓகே. அப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன் காணப்படுகின்றது. அதாவது எல்லா எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற எல்லா டேட்டாவையும் இதனை செய்வதா, அல்லது நீங்கள் கரண்ட் ரெக்கார்டுக்கு மட்டும் செய்வதா, மற்றது நீங்கள் வந்து இது ஃப்ரம் 1 to எத்தனை, இப்போ அதாவது 1 to 30. ஓகே. அப்படி நீங்கள் செய்யலாம். ஓகே. இப்போ நான் வந்து 1 to 30 சொல்லி போடுகின்றேன். ஓகே. கிளிக் ஓகே. அப்போ இப்பொழுது வந்து என்னுடைய பிரிண்டருக்கு, அது இப்போ நான் வந்து இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது அது என்னுடைய பிரிண்டரில் இருக்கிற லேபிள் பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ இதனை நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்க்கு அதனை மாற்றி காட்டுகின்றேன். ஓகே. கிளிக். இப்பொழுது இந்த பிடிஎஃப்பை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எல்லா லேபிளும் இங்கு காணப்படுகின்றது. ஓகே. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.